இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நாகூம் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாகூம் ஒரு சிறிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 அதிகாரம் தான் இருக்குது. ரொம்ப அருமையான வசனங்கள் நாகூமில் உள்ளது. நமக்கு இன்றைக்கி கர்த்தர் 7ஆம் வசனத்து மூலமாக தான் பேசுகிறாரு. இரவில் அவர் கொடுத்த வார்த்தையை தான் நான் என்ன செய்வேன், செய்தியாக போடுவேன். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் நிறைய இடங்களில் பார்க்குறோம். சங்கீதங்களில் பார்க்குறோம், பல இடங்களில் பார்க்குறோம். கர்த்தர் சுத்த இருதயமுள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். கர்த்தர் நமக்கும் நல்லவராகத்தானே இருந்திருக்கிறாரு. எத்தனையோ காரியங்களில் நமக்கு தீமைன்னு நினைக்கிற காரியங்களை அவர் நன்மையாகத்தான் மாட்டியிருப்பார். இது எல்லாமே நன்மைக்கு தான். அவர் நல்லவர் என்று சொல்லி, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லுவார். அப்போ நல்லவர்னு சொல்லி யாரெல்லாம் ருசித்து பார்த்தாங்களோ அவங்க தான் நல்லவர்னு சொல்ல முடியும், மற்றவங்க சொல்ல முடியாது. கர்த்தர் நல்லவர் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருந்தார். எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, குழப்பங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, ஊழியர்களுக்கு எதிர்ப்பு வந்தது, எல்லாவற்றையும் நல்லவராக இருந்தார். என்னுடைய கணவரை கூட ஆண்டவர் அழைச்சிக்கிட்டாரு. ஆனாலும் கூட அது நல்லதுக்காகத்தான் இருக்கும். அவங்களே சொன்னாங்க, அந்த சாகிறதுக்கு முந்தின நாள் இரவில் சொன்னாங்க, கர்த்தர் நல்லதே செய்வார், கர்த்தர் நல்லதே செய்வார் அப்படின்னு நினச்சிட்டாங்க, சொன்னாங்க. கர்த்தர் நல்லவர்னு அவங்க கூட புரிஞ்சு வார்த்தையை வெளிவிட்டிருக்காங்க. இப்போ நான் அவங்கள எடுத்ததை நான் குறை சொல்ல முடியுமா? கர்த்தர் நல்லவர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் எனக்கு நன்மையை தான் செஞ்சுருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு நமக்கு இப்போ தெரியாது, பின்னாட்கள் அது விளங்கும். அவர் செய்த எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நன்மையாகத்தான் நடத்தியிருக்காரு. இதுவரைக்கும் அவர் நன்மையாக நடத்தி எந்த ஒரு தீமையும் எனக்கு அவர் செய்யவே இல்லை. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. இக்கட்டு நாளில் கஷ்டத்தின் நேரங்களில் நம்ம கோட்டை பாதுகாப்பாக இருந்திருக்கிறாரு. ஆரம்ப காலங்களில் கூட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு. அதில் கூட என்னுடைய கணவர் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் அவர் அரணான கோட்டையாக இருந்து என்ன செய்தார், பாதுகாத்தார். அதுக்கு பிறகு எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவர் பாதுகாத்துக்கிட்டே வந்தார். ஆனால் இப்போ அதனுடைய தருணமாக இருந்திருக்கிறது. அதனால் அவர் என்ன அழைத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ இக்கட்டு நல்ல அரணான கோட்டை. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இக்கட்டுகளில் அரணான கோட்டையாக இருந்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில், வாழ்க்கையின் காலங்களில், ஊழியத்தின் காலங்களில், ஸ்கூலில் வேலை பார்க்குற காலங்களில், எல்லா காலங்களிலும் இக்கட்டு நல்ல அவர் எனக்கு கோட்டையாக பாதுகாப்பாக இருந்திருக்கிறாரு. தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார். யாரெல்லாம் அவரை நம்புறீங்கன்னு அவருக்கு தெரியும். நம்முடைய உள்ளான இருதயம் அவருக்கு தெரியும். நம்ம அவரை நம்புகிறோமா, சந்தேகப்படுறோமா, அவிசுவாசமாக இருக்கிறோமா, எல்லாமே அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. நம்முடைய உள்ளத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதனால் தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார். நம்மை அவர் அறிந்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்கள், அவரை நாம் எப்படிப்பட்ட நோக்கத்தோடு நம்புகிறோம், எதுக்காக நம்புகிறோம், உலகத்துக்காக நம்புகிறோமா, இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லப்படுது. இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்காகவும், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமில்லை, இந்த உலகத்தின் ஆசை மாத்திரமில்லை, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக மாத்திரமில்லை, எந்த சூழ்நிலையில் அவரை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களத்தான் அவரை இருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் சொன்ன வசனத்தின்படி நம்மை வழி நடத்துகிறார். நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லவராக இருந்திருக்கீங்க, இக்கட்டு நல்ல கோட்டையாக இருந்திருக்கீங்க, உண்மை நம்புகிற என்னை நீங்கள் நல்லா அறிந்திருக்கீங்க. நான் முற்றிலுமாக என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்கிற எல்லாமே நன்மைக்கு தான். உண்மை உறுதியாக நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு கோட்டை அருணமாக இருந்து என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரும் டெய்லி சொல்லணும். அதுதான் அவரை பிரியப்படுத்துகிற காரியம். அவரை தூசித்து, அவரை திட்டி, எப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார் ஆண்டவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவரை நம்ம முழு இதயத்தோடு தேடணும், முழு இதயத்தோடு நம்பணும். அப்போ தான் அது நம்மளுக்கு ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நம்மை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். நம்முடைய நிலைமையை அறிந்திருக்கிறார். நமக்கு நல்லவராக அவர் இருக்கிறார். இக்கட்டு நாளில் நம்முடைய கோட்டையாக இருக்கிறார். நம்ம அவரை விசுவாசிப்போம். ஆமென். அப்போ அவங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இப்போ அந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்திருக்கீங்க, பாதுகாப்பாக இருந்திருக்கீங்க, எங்களை நீங்கள் அறிந்திருக்கீங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் யாரெல்லாம் எப்படி தூரமாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இழுத்துக்கொள்ளுங்கப்பா. கர்த்தர் நல்லவர்னு அவங்களும் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நீங்கள் அரணான கோட்டையாக இருக்கீங்கன்னு அவங்களும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவங்கள அறிந்திருக்கீங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை தந்து
ஆசீர்வதிக்கிறீங்க. உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுங்க.